வணக்கம். தமிழ் திரையுலகில் மறக்க முடியாத கவிஞர்கள் என்று பட்டியல் போட்டுகிட்டே வந்தோம்னா அதுக்கு தனி இடம் வாலிக்கு உண்டு. 5 தலைமுறைக்கு பாட்டு எழுதினவருங்க. டி.எம். சௌந்தரராஜன் ஒரு முறை திருச்சி வானொலி நிலையத்துக்கு போயிருந்தபோது இவர் எழுதின அந்த பாட்டை பார்த்துட்டு, சரி இங்கே இருந்தால் எப்படி, சென்னைக்கு வந்தால் தானே பார்க்கலாம், மாடு தண்ணிக்குள்ளேயே இருந்தால் விலை பேச முடியுமா அப்படின்னாராம். அதே மாதிரி உடனே ஒரு பாட்டு எழுதி, நீர் எனக்கு ஒரு பாட்டு எழுதி கொடு, நான் பாடுறேன் அப்படின்னாராம். அப்படி அவர் எழுதி கொடுத்த பாட்டு தான் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் அப்படிங்கிற பாட்டு. அதை டிஎம்எஸ் பாடி ஆல்பமாக போட்ட பிறகு ரொம்ப புகழ் பெற்றார். பிறகு சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்து கோபாலகிருஷ்ணன், கோபாலகிருஷ்ணன் ஒரு நடிகர், அவருடைய அறையிலையும் அவர் அங்கே தான் தங்குறாரு. அவரோட கூட இருந்த இன்னொருத்தர் வந்து குண்டுராவ்னா வேறு யாரும் இல்லைங்க, நாகேஷ் தான். இவங்க 3 பேர் தான் ஸ்கூட்டரில் வச்சுக்கிட்டே இவரை கூட்டிகிட்டு போய் ஒரு இடமா கேட்டு வரோம். 1958 தான் அழகர் மல்லைக்கல் அப்படிங்கிற ஒரு படத்தில் வாலி முதல் பாட்டு எழுதுகிறார். ஆனாலும் கூட அவருக்கு ரொம்ப புகழ் கொடுத்த பாட்டு எது அப்படின்னு கேட்டால், எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் எழுதின அந்த பாட்டு தான். நல்லவன் வாழ்வான்கிற படத்தில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள் அப்படின்னு சிந்திய கண்ணீர் மாறியதாலே அப்படிங்கிற அந்த பாட்டு எழுதுகிறாரு. அது ரொம்ப பெரிய புகழை கொடுக்குது. அதே போல் பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா அப்படிங்கிற பாட்டு ஸ்ரீதர் படத்தில் அவர் எழுதின உடனே அது ரொம்ப பெரிய பிரபலமாச்சு. அதுக்கு பிறகு தொடர்ந்து என்னாச்சுன்னா, கண்ணதாசன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இடையில் சின்னதாக ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்ட நேரத்தில் அந்த இடத்த நிரப்பினவர். பட்டுக்கோட்டைக்கு பிறகு எம்ஜிஆருக்கு அதிகமாக பாடல் எழுதுனது இவர் தான். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டாலுங்கிற பாட்டு இவர் தான் எழுதுகிறார். சிலர் ஆசைக்கும் சேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை அவர் எப்போதும் தாழ் பிடிப்பார் எம்ஜிஆர் பாடினார்னா அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றது. படகோட்டியில் அவருடைய அத்தனை பாடலும் இவருடைய பாடல் தான். அதில் குறிப்பாக கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் யாருக்காக கொடுத்தான், கலைஞர் விளக்கத்தில் வரக்கூடிய காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். இப்போ இன்னும் கூட பார்த்தா இவர் எல்லாருக்கும் எழுதியிருக்காருங்க. அதே போல் பின்னாடி கமல் அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தார். ரஜினிகாந்த் அவர்களுடைய அம்மா என்று அழைக்காத உயிரில்லையேங்கிற அந்த பாட்டு வந்து அது மன்னன் படத்தில் அந்த பாட்டு. அது திருச்சியில் ஐயப்பன் கோயிலில் கல்வெட்டாக வச்சுருக்காங்க. ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, அந்த பாட்டை படிக்க முடியாதவர்களுக்காக ஒரு சுவிட்சை போட்டோம்னா அது காதலையும் கேட்கலாம். இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பாடல்களை சொல்லலாம். கதை வசனங்கள் நிறைய படத்துக்கு எழுதியிருக்கிறார். நடிகராகவும் நடிச்சிருக்கிறார். ஹேராம் நடிச்சிருக்காரு, சத்யால் நடிச்சிருக்காரு. நடிகர், எழுத்தாளர், கதை வசனகர்த்தா, பாடலாசிரியர். இது இத்தனைக்கு மேலே பத்மஸ்ரீ பட்டம் அவருக்கு கிடைச்சது. அதே மாதிரி அவருடைய அந்த விகடனிலே அவர் நிறைய எழுதினார். அதில் குறிப்பாக கிருஷ்ண விஜயம், அதே பாண்டவர் பூமி, மகாபாரத கதை அப்படியே எழுதினார். ரொம்ப புகழ்பெற்ற அவருடைய ஒரு வாழ்க்கை வர்ற நூல்னா நானும் இந்த நூற்றாண்டும் அந்த நூல் தான். அதில் அபூர்வமான செய்திகள், 1000 செய்திகள் சொல்லியிருப்பாருங்க. வாலியினுடைய பெருமைகள் வந்து அவருடைய எழுதின பாட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா 15,000 பாடலுக்கு மேலே எழுதியிருக்காரு. வாலின்னு போட்டு அந்த பாட்டை கேட்க ஆரம்பிங்க, ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு கேட்கலாம், அவ்வளோ பாடல்கள் அவர் எழுதியிருக்கிறாரு. அத்தனையும் புகழ்பெற்ற பாடல்கள். இந்த பாட்டு இவர் தான் எழுதினாரா அப்படின்னு நமக்கே தெரியாதுங்க. இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒரு மேடையில் ஒரு பாட்டை சொல்லி மனோரமா சொல்கிறாங்க, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. இந்த பாட்டை கண்ணாசன் தவிர வேறு யார் எழுத முடியும்னு எல்லாரும் அப்படியே கண்ணீர் விடுறாங்க. அப்போ வாலியும் கண்ணீர் விட்டாராம். எந்திரிச்சு எம்மா இது ஏன் பாட்டுமா அப்படின்னு சொன்னாராம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்களாம். அத்தகைய பெருமை மிகுந்த ஒரு கவிஞர், எழுத்தாளர், நடிகர். இத்தனை பெருமைகளோடு எனக்கு என்ன பெருமை தெரியுங்களா, அவரை நான் வந்து திருச்சியில் ஒரு முறை சந்தித்தேன். அப்போ நான் பேசுகிறப்ப சிலப்பதிகாரத்தில் ஒரு சொன்ன செய்தி ஒப்பிட்டு, தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்துன்றேங்கிற பாட்டை சிலப்பதிகாரத்தில் ஒப்பிட்டு சொன்னேன். எந்திரிச்சு வந்து என்னை இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டாருங்க. சொல்லிக்கிட்டு இளங்கோவடிகளோடு ஒப்பிட்டு சொல்லிட்டீங்களேன்னு சொன்னார். அவருடைய எழுத்தையும் படிக்கலாம், பாட்டையும் கேட்கலாம், வாழ்க்கை வரலாறும் பார்க்கலாம். வாலி ஒரு மறக்க முடியாத மனிதர்.